வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் நம்ம எல்என்டி கம்பெனியோட SZ5 அப்படிங்கிற ஒரு ஆட்டோ ஸ்டார்ட் சிங்கிள் ஃபேஸிங் ப்ரிவென்டரை 3 ஃபேஸ் DOL ஸ்டார்டரில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மீண்டும் நீங்கள் மறுபடியும் பார்த்துக்கலாம். அதற்கடுத்து மார்க்கெட்டில் அசம்பிள் பண்ணி இந்த மாதிரி ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ஆட்டோ ஸ்டார்ட் சிங்கிள் ஃபேஸிங் ப்ரிவென்டரை இந்த DOL ஸ்டார்டரில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா மாடல்லையும் அதோட கனெக்ஷன் டீட்டெயிலும் ஸோ அவங்களோட கண்ட்ரோலரில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ இந்த கனெக்ஷன் டீட்டெயிலை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கனெக்ஷன் புரியல அப்படின்னா நான் கொடுக்குற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே சேம் மெத்தட் தான். அதே போல் இந்த டைப்பில் இருக்கிற மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா DOL ஸ்டார்டருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற கனெக்ஷன் மெத்தட் தான் காமன். ஸோ இதையே நீங்கள் எல்லா டைப் ஆஃப் கண்ட்ரோலருக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சேம் நம்ம SZ5 டைப் கண்ட்ரோல் மாதிரியே தான் இதையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி வயர்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த SZ5 கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் அதற்கு கொடுக்கக்கூடிய அந்த 3 ஃபேஸ் சப்ளை இன்புட்லேயே அந்த கண்ட்ரோல் யூனிட் ஒர்க் ஆகிறதுக்கு தேவையான சப்ளையும் எடுத்துக்கும். ஆனால் இந்த டைப் கண்ட்ரோலில் இந்த L1 L2 அப்படிங்கிற கனெக்டரில் நம்ம ஒரு 2 ஃபேஸ் சப்ளை இன்புட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் இந்த கண்ட்ரோல் யூனிட் ஆன் ஆகி ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 9 பின் இன்புட் கனெக்டர்ஸில் 9th பின் டம்மி, மீதி கனெக்டர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதில் RYB 3 ஃபேஸ் சப்ளை இன்புட் இங்கே கொடுக்கணும். ஸோ அதிலிருந்து L1க்கு R ஃபேஸும் L2க்கு Y ஃபேஸும் கனெக்ட் பண்ணணும். அப்படி லூப் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா தான் இந்த கண்ட்ரோலர் ஆன் ஆகும். ஸோ RYB சப்ளை இன்புட் இங்கே கொடுத்துட்றோம். 6th கனெக்டரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாப் புஷ் பட்டனுக்கு சீரீஸாக கனெக்ட் பண்ணணும். 7 and 8 ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த LNT கண்ட்ரோலரை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணோமோ அதே போல் தான் இதையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அடிஷ்னலாக இந்த L1 L2 சப்ளைக்கான கனெக்ஷன் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம். ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ இப்போ இதை இந்த ஸ்டார்டரில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு R ஃபேஸ்க்கான இன்புட்டாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ நான் போன வீடியோவில் சொன்னது போல் 3 ஃபேஸ் சப்ளை இன்புட் இந்த ஸ்டார்டருக்கு RYB இங்கே கொடுத்துருப்போம். மோட்டருக்கு போகக்கூடிய சப்ளை அவுட்புட் 3 ஃபேஸ் RYB இங்கேருந்து எடுத்துருப்போம். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ R ஃபேஸ் சென்சிங்காக இங்கே கனெக்ட் பண்ணுறோம். நீங்கள் எப்போ கனெக்ட் பண்ணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணுற வயர் கூட இருக்க எக்ஸிஸ்டிங் கனெக்டர், ஸோ அந்த ஸ்டார்டரில் இருக்க பழைய கனெக்டர்ஸ் எதுவுமே ரிமூவ் ஆகாத மாதிரி சேஃபாக டைட்டாக கனெக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஸ்டார்டர் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ R ஃபேஸ்க்கான இன்புட் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து Y. அடுத்து B. RYB இங்கே நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ B ஃபேஸ்க்கான இன்புட் இங்கே வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி RYB சென்சிங் இன்புட் இங்கே கனெக்ட் பண்ணிடுறீங்க. இதற்கடுத்து போன வீடியோவில் சொன்னது போல இந்த லிங்க் வயரை கம்பல்சரி ரிமூவ் பண்ணியிருக்கணும். இந்த லிங்க் வயரை ரிமூவ் பண்ணாமல் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆட்டோ ஸ்டார்ட் கண்ட்ரோலரும் இந்த ஸ்டார்டரும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு 6 கனெக்டரில், அதாவது 6th கனெக்டர் பின்லேருந்து வரக்கூடிய வயரை எடுத்துகிட்டு வந்து ஸ்டாப் சுவிட்சுக்கு சீரீஸாக இந்த கனெக்டரில் கொடுத்துட்றீங்க. ஸோ இங்கே கொடுத்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 7, இதுதான் 7 எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட் சுவிட்சுக்கு பேரலாக டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து 8th பின்னை கொண்டு வந்து அனதர் எண்ட் ஆஃப் ஸ்டார்ட் புஷ் பட்டன் சுவிட்ச். ஸோ கடைசி எண்டில்
கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டைட் பண்ணிடுங்க. கனெக்ஷன் ப்ராப்பராக இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. லூஸ் கனெக்ஷன் இருந்தாலும் இந்த கண்ட்ரோலர் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்றோம். எந்த லூஸ் கனெக்ஷனும் இல்லை. ஸோ இதே போல் செக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சாம்பிள் கனெக்ஷன், அதாவது செக் பண்ணுறதுக்காக சின்ன வயராக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மினிமம் 0.75 1 ஸ்கொயர் mm வயரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான சப்ளை இன்புட் கிடச்சி இந்த கண்ட்ரோலர் தெளிவாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுறோம். நம்ம கொடுத்துருக்க இன்புட் சப்ளை, அதாவது ஃபேஸ் சீக்வன்ஸ் கரெக்டாக அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கண்ட்ரோலரை மேனுவல் பொசிஷனில் வச்சுக்கலாம். மேனுவல் பொசிஷனில் வச்சுக்கிட்டு 3 ஃபேஸ் இன்புட் சப்ளை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா சேம் டைமில் பவர் எல்இடியும் ஸ்டார்ட் எல்இடியும் எரியணும். அதே போல் ஸ்டார்டரை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஸ்டார்டர் ஆன் ஆகிட்டு கண்டினியூவாக ஹோல்ட் ஆகி மோட்டர் ரன் ஆச்சு அப்படின்னா கொடுத்துருக்க கனெக்ஷன் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அல்லது இந்த பவர் எல்இடி மட்டும் எரிஞ்சிட்டு ஸ்டார்ட் எல்இடி உங்களுக்கு எரியல, அதே போல் ஸ்டார்டர் அழுத்தும் போது ஸ்டார்டர் ஹோல்ட் ஆகி கண்டினியூ ரன் ஆகாமல் இருந்ததுன்னா இன்புட் ஃபேஸ் சீக்வன்ஸ் மாறி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி மாறி இருந்ததுன்னா கண்ட்ரோலருக்கு வரக்கூடிய 2 ஃபேஸ் இன்புட்டில் ஏதாவது, அதாவது 3 ஃபேஸ் இன்புட் இருக்கும், இதில் ஏதாவது 2 ஃபேஸ் இன்புட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணி கனெக்ட் பண்ணணும். ஒய்யை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் வயரை செகண்ட்லையும் செகண்ட் வயரை ஃபஸ்ட்லையும் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா ஃபேஸ் சீக்வன்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போது ஃபேஸ் சீக்வன்ஸ் ப்ராப்பராக இந்த கண்ட்ரோலருக்கு வரும். ஸோ அப்போது நீங்கள் இன்புட் சப்ளையை ஆன் பண்ணும்போது மேனுவல் மோடில் இருந்தது அப்படின்னா சேம் டைமில் பவர் எல்இடியும் ஸ்டார்ட் எல்இடியும் எரியும். அப்படி எரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு இன்புட் சப்ளையோட ஃபேஸ் சீக்வன்ஸ் ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். அதே போல் இந்த மேனுவல் மோட்லேயே நீங்கள் ஸ்டார்டர் ஆன் பண்ணிங்கன்னா ஸ்டார்டர் ஆன் ஆகி கண்டினியூவாக ஹோல்ட் ஆகி ரன் ஆக ஆரம்பிக்கும். அப்போது ஃபேஸ் சீக்வன்ஸ் ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஆட்டோ மோடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவர் எல்இடி எரியும். என்ன டைம் டிலே செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிலே டைம் கழித்து தான் இந்த ஸ்டார்ட் எல்இடி உங்களுக்கு ஆன் ஆகும். அதே போல் சேம் டைமில் உங்களுக்கு கண்ட்ரோலர் ஆன் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்டார்டர் ஆன் பண்ணி மோட்டரை கண்டினியூவாக ரன் பண்ண வைக்கும். ஸோ இதுதான் கொடுத்துருக்க கனெக்ஷன் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இந்த மார்க்கெட்டில் இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இந்த டிலே டைமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கண்ட்ரோல், ஃபிக்ஸட் டிலே டைம் இருக்க மாதிரி ஒரு கண்ட்ரோல் மாடல். இந்த 2 மாடலில் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடச்சிட்ருக்கு. இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் டிலே டைம் 24 செகண்ட்ஸ், அதாவது 24 செகண்ட் ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இந்த டைப் ஆஃப் இந்த டிலே டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு டைப்பில் நீங்கள் மினிமம் 1 மினிட்லேருந்து மேக்ஸிமம் 15 to 20 மினிட் வரைக்கும் ஆன் டிலே டைமை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பம்புக்கு இதையும் கம்ப்ரஸருக்கு இந்த மாடலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கம்ப்ரஸர் ஒரு டைம் டக்குன்னு பவர் கட் ஆகிட்டு இம்மிடியட்டாக 1 or 2 மினிட்டில் வருது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஏர் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு டிலே டைம் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த 2 டைப் ஆஃப் சிங்கிள் ஃபேஸிங் ப்ரிவென்டர்ஸ் மார்க்கெட்டில் கிடச்சிட்ருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கண்ட்ரோலரோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் இந்த டிஜிட்டல் ட்ரை ரன் கண்ட்ரோலரை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த டிஜிட்டல் ட்ரை ரன் கண்ட்ரோலர் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இதையும் இந்த சிங்கிள் ஃபேஸிங் ப்ரிவென்டர் போலேயே தான் நம்ம DOL ஸ்டார்டர்லையோ அல்லது starter.This கனெக்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த டிஜிட்டல் கண்ட்ரோலரில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வாட்டர் பம்போ அல்லது மோட்டரோ தேவையில்லாமல் ஓவர்லோட் ஆனாலும் சரி, அல்லது ப்ராப்பரான லோடு இல்லாமல் உங்களோட வாட்டர் பம்ப் மோட்டர் ட்ரை ரன் ஆகிட்டு இருந்தாலும் அதை ப்ரிவெண்ட் பண்ணி ஆஃப் பண்ணிடும். அது கூடவே சைக்ளிக் டைமர் இந்த கண்ட்ரோலரில் இருக்கும். அதாவது என்ன பர்டிகுலர் டைம் ஆன் அண்ட் ஆஃப் நீங்கள் செட் பண்ணுறீங்களோ, அதாவது எக்ஸாம்பிளுக்கு 30 மினிட்ஸ் ஆன் 60 மினிட்ஸ் ஆஃப்னு செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சைக்கிள்லேயே கண்டினியூவாக ஆன் அண்ட் ஆஃப் மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. அது கூடவே சிங்கிள் ஃபேஸிங் ப்ரிவென்டர்
அண்ட் ஓவர்லோட் அண்டர் வோல்டேஜ் ஓவர் வோல்டேஜ் அண்டர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷனோட அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த கண்ட்ரோலரில் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோலரை 1+3 ஃபேஸ் பேனல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த கண்ட்ரோலரை பற்றின தெளிவான விளக்கத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.